புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத், பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் விமான சேவையினை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் இண்டிகோ நிறுவனம் மூலம் மீண்டும் விமான சேவையினை தொடங்க புதுச்சேரி அரசு மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக புதுச்சேரியில் இன்று முதல் மீண்டும் விமான சேவை துவக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் 12:25 மணிக்கு பெங்களூருவில் இருந்து 74 பயணிகளுடன் புதுச்சேரிக்கு வந்தடைந்த விமானத்தின் மீது இரு பக்கமும் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விமான சேவையினை துவக்கி வைத்து பயணிகளுக்கு மலர் கொத்து கொடுத்தும் இனிப்புகள் கொடுத்தும் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து மதியம் 12:45 மணிக்கு 63 பயணிகளுடன் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற விமானத்தை கொடி அசைத்து வழி அனுப்பி வைத்தனர். இதனிடையே புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கும் தமிழகத்தில் இருந்து நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் போக்குவரத்து குறித்த சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 20 பேருக்கு ஹெல்மெட் பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஜனவரி 1 முதல் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் ரூபாய் 1000 அபராதம் என போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் சந்திப்பில் நடைபெற்றது. போக்குவரத்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்த 20 நபர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,25,000 பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் வரை கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி ரமேஷ் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு 55,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த அலோக் குமார் சாகி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசினார். அதை நம்பிய குமார் சாகி தனது வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்தார். இதனையடுத்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 எடுக்கப்பட்டது. இதேபோல் திருக்கனூர் அருள்ராஜ் 2,500, தருமபுரி சோஃபியா 1,800, காரைக்கால் அருண்ராஜ் ராயப்பன் 5,500, தவளக்குப்பம் மாணிக்கம் 2,089, அரியாங்குப்பம் சண்முகா நகர் சசிகலா 9,000 என மொத்தம் 7 பேர் 1,25,889 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் 2 இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணல் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் அமித்ஷாவை கண்டித்து பதவி விலக கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 2 இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் வையாபுரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளியூர் ரயில்வே நிலையத்தில் புதுச்சேரியில் இருந்து சென்னை செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை அப்புறப்படுத்தும் போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நீதிமன்றம் அருகே உள்ள ரயில்வே கேட் அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் டிசம்பர் 29ஆம் தேதி நடைபெற உள்ள திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை ஆய்வாளர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வு 10 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தலைமை செயலக தேர்வு பிரிவு அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வரும் 29ஆம் தேதி 10 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. மேலும் தீயணைப்பு துறையில் நில அதிகாரி பணியிடங்களுக்கான தேர்வானது வருகின்ற 29ஆம் தேதி புதுச்சேரியில் 2 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது. தேர்விற்கான அனுமதி சீட்டு தேர்வு பிரிவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்காக பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உசுட்டேரி கிராமத்தில் உள்ள பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கு ரூபாய் 3,61,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சுவர் சீரமைக்க திட்டமிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஒசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கட்டிடங்கள் மற்றும் புதுச்சேரி சாலை பொதுப்பணித்துறை கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜி, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், பாஜக பிரமுகர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆளுநர், முதலமைச்சர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருகிறார் என்றும், சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிதம் அளித்துள்ளது சபாநாயகர் பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் கூட எனது அதிகாரத்தில் தலையிட முடியாது என சபாநாயகர் செல்வம் ஆணவமாக கூறியுள்ளது மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது என்றும், ஆளுநர், முதலமைச்சர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் இருக்கிறதா என்று சபாநாயகர் செல்வத்தால் நிரூபிக்க முடியுமா என சவால் விடுத்தார். சபாநாயகரின் அத்துமீறல் செயல்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் முறையினை கொண்டு வர காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் ஸ்வர்ணா நகர் பகுதியில் கஞ்சா விற்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து சென்றனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 4 வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. பிசிபி நகர் புஷ்பராஜ், ராம்குமார், விஸ்வா ஆகியோர் என தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் 10,000 மதிப்புள்ள 200 கிராம் கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை விரிவு சாலையினை மேம்படுத்துதல் பணிக்காக பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை விரிவு சாலையினை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,50,000 செலவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவோர் நகராட்சிக்கு உரிய வரியினை செலுத்தி அனுமதி பெறுவது அவசியம் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நட்சத்திர விடுதிகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் அனுமதிக்கப்பட்ட கேளிக்கை விருந்து மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சிகளை நடத்துவோர் நகராட்சி விதிகளின்படி முன்னதாகவே ஆணையருக்கு விண்ணப்பிப்பது, வருவாய் பிரிவில் கேளிக்கை வரியை செலுத்தி முன் அனுமதி பெற வேண்டும். இந்நிகழ்ச்சிக்கு கேளிக்கைக்கான நுழைவு கட்டணம் தனியாக வசூலித்தாலும் அல்லது உணவு, மதுபானம் ஆகிய கட்டடங்களில் மறைமுகமாக வசூலித்தாலும் நகராட்சிக்கு
வரியினை செலுத்த வேண்டும். அனுமதியின்றி நிகழ்ச்சிகள் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிகழ்ச்சி நிறுத்தப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமமும் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஆதி திராவிடர் பிரிவு தலைவர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதிரடியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி செயல்பட்டு வருகிறார். புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தமிழ்நாட்டிற்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதலின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் 2 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 8 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதி இல்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாயில் இருந்து 7 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 13 ரூபாயில் இருந்து 17 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்சம் 10 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக 26 ரூபாயில் இருந்து 34 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கான கட்டணம் 20 ரூபாயில் இருந்து 25 ரூபாயாகவும், விழுப்புரத்திற்கு 25 ரூபாயில் இருந்து 30ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம், ராசாங்குளம் பழங்குடியினர் பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு சிறப்பு முகாமினை துறையின் இயக்குநர் இளங்கோவன் துவக்கி வைத்தார். புதுவை அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமுதாய, பொருளாதாரம், கல்வி மற்றும் இதர அம்சங்களில் முன்னேற்றம் காண பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதைத் தொடர்ந்து புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழிகாட்டுதலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் அருகில் உள்ள பழங்குடியினர் கிராமமான ராசாங்குளம் பகுதியில் நல்லாட்சி வாரத்தை கடைபிடிக்கும் பொருட்டு கிராம மக்கள் மத்தியில் புதுவை அரசு செயல்படுத்தும் பழங்குடியினர்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். மேலும் இயக்குநர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியினரின் பொருளாதார மற்றும் கல்வி நிலையினை நல அதிகாரிகள் மற்றும் நல ஆய்வாளர்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை பற்றி விவரமாக எடுத்து கூறி அதற்கான விண்ணப்பங்களை அளித்தனர். மேலும் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் முறையையும் எடுத்து கூறினர். இதன் மூலம் முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியின மக்கள் அனைவரும் பயனடைந்தனர். முகாமினை துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியினை ரூபாய் 24,50,000 மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை மற்றும் மழைக்காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகள் இருந்து வந்தன. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளியின் வகுப்பறையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருந்தது. இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனை அடுத்து சுமார் 24,50,000 மதிப்பில் அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன்,
கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட TR நகரில் பெஞ்சல் புயலின் போது உடைக்கப்பட்ட சிறிய பாலத்தை சரி செய்ய கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உடனடியாக அதிகாரியை வரவழைத்து துரித நடவடிக்கை எடுத்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட TR நகர் 2வது தெருவில் பெஞ்சல் புயல் காரணமாக மழை நீரை வெளியேற்ற அங்கிருந்த சிறிய பாலம் உடைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அதனை சரி செய்யாததால் கழிவுநீர் தேங்கியதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. இதனிடையே தோண்டப்பட்ட சிறிய பாலத்தை சரி செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அப்பகுதி மக்களை பார்வையிட்டார். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு நேரில் வரவழைத்து உடனடியாக பாலத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனை அடுத்து தோண்டப்பட்ட பாலத்தை உடனடியாக சரி செய்ய ஊழியர்களுக்கு அதிகாரி உத்தரவிட்டார். தோண்டப்பட்ட பள்ளத்தால் 20 நாட்களுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் கார்த்திகேயனின் முயற்சியால் இன்று தீர்வு கிடைத்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கார்த்திகேயனின் செயலை வரவேற்று நன்றி தெரிவித்தனர். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனின் செயல் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், ID லிங் அருண், தொண்டரணி துணை அமைப்பாளர் கருணாகரன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ், கிளை செயலாளர் முருகேசன், வெங்கடேஷ், கருப்பையா மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு எல்லையம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மையத்தின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.